அப்புறம் ஸோ அஸ்ஸலாமுஅலைக்கும் யூடியூப் forget that. ஸோ வணக்கம் நண்பர்களே. இட்ஸ் மை நியூ சேனல். இட் இஸ் கான்பால். ஐ எம் கான்பால். எதுக்கு இந்த பேர் அப்படின்னா நத்திங் ஃபார் நத்திங். ஜஸ்ட் நான் கூப் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம உட்காந்து ஒருத்தன் செஸ் விளையாண்டுக்கிறாப்பில் லைக் ஒரே மாதிரி வைக்க வேணான்னு சொல்லிட்டு கான்பால் மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை, 2 விஷயம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன் அண்ட் தென் என்ன இதில் வந்து போஸ்ட் போட போகிறேன், ஐ மீன் என்ன இதில் வீடியோ போட போகிறேன் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறேன். ஒய் ஐ கிரியேட்டட் திஸ் சேனல் பிகாஸ் தெரில லைக் தெரிலன்னு இல்லை, நத்திங், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு லைக் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒன்று தான் இந்த கண்டென்ட் க்ரியேஷன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் வந்து கொஞ்சம் விரும்பி யூடியூப்பில் பார்க்குற ஒரு ஜானராக இருக்குது. கண்டென்ட் க்ரியேஷன்னா எல்லாம் தானே, ஜானர்னு இல்லைங்க. லைக் ஜேகே, மணிச்சவம், சத்யா இவங்கெல்லாம் பார்க்குறவங்க தான். நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் பார்த்துட்ருக்கேன், ரொம்பலாம் இல்லை, லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரின ஒரு சேனல். பட் அவங்க வந்து கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க. ஐ மீன் கான்ட்ரவர்சிஸெல்லாம் கவர் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சேனலாக தான் எது இருக்க போகுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சம்மாக எடுத்துகிட்டு போகலான்ற ஐடியா இருக்குது. ஸோ தேட்ஸ் இட். ஜஸ்ட் பீயிங் ஹோல்சம், அதான் அந்த சேனல். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நிறைய விஷயங்கள் எதுவும் பேசாமல் எனக்கு தோணுனதை, எனக்கு பிடிக்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். அதை தாண்டி வந்து இது வந்து ரேண்டமாக க்ரியேட் பண்ண ஒரு சேனல். லைக் நான் வந்து லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு க்ரியேட் பண்ண சேனல் தான் இது. இப்போ அதை தாண்டி வந்து நான் இதில் என்னெல்லாம் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹாபிஸ் கொஞ்சம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அதை கண்டென்ட்டாக மாற்றுற அளவுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து கண்டென்ட்டாக மாற்ற போகிறேன். ஏன் அது வந்து அப்படின்னா உனக்கு ஹாபிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மீட் பண்ண போகிறேன். ஓகேவா? அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தாண்டி அந்த ஹாபிஸ்லாம் தாண்டி சில விஷயங்கள் லைக் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு மூவிஸ் பிடிக்கும், சீரியல் பிடிக்கும், இதை பற்றிலாம் பேசலாம். நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஏதாச்சும் கூஃபி ஃபன் கண்டென்ட் வேணும்னா இந்த சேனலை வந்து பார்க்கலாம். அதுதான் இந்த சேனலோட கேப்பபிலிட்டி. அதை தாண்டிலாம் போகாது. அது வரைக்கும் வந்து இந்த சேனலில் நிறைய விஷயங்களை நான் வந்து கவனிக்க போகிறதில்ல. சொல்லிட்டேன், ரேண்டமான சேனல், புது விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். லைக் இது ஒரு எதுவுமே நான் கண்டுக்க போகிறதில்ல. லைக்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நத்திங், எதுவுமே கண்டுக்க போகிறதில்ல. இதில் அதுக்கேற்ற மாதிரி இதில் குவாலிட்டியும் பெருசாக இருக்காது. கேமரா குவாலிட்டியும் வந்து நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். பெருசாக லைட்டிங் எதுவும் இருக்காது. நான் பண்ண இந்த யூடியூப் சேனலுக்கு போட்ட எஃபர்ட்னா இந்த பேக்ரவுண்டு அவ்வளோதான். அது வரைக்கும் தான் வந்து போட்டிருக்கேன். அதை தாண்டி வந்து சில பழங்கள்லாம் ரொம்ப அப்படியே கேஷுவலாக நான்சாலண்ட்டாக போகலான்னு தான் ஐடியா இருக்குது. எதுவுமே நான் கண்டுக்க போகிறதில்ல. அதுக்குன்னு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாங்கன்னா தயவுசெய்து நான் சொல்லவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். தாராளமாக பண்ணுங்கள். பட் அது வந்து நான் ஒரு விஷயமாக எடுத்து அதை நான் வந்து மூவ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபன், இது ஹாபியாக, இதுவும் ஒரு ஹாபியாக நான் எடுத்துக்க போகிறேன். தேட்ஸ் இட் நண்பர்களே. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கேன்? 5 நிமிஷம் பேசியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்னோடய ஹாபிஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாம். நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிக்கணும். லைக் நம்மளுக்கு ஒரு கேட்சியான பாயிண்ட் வேணும். ஜலப்பினோ. நன்றி, வணக்கம், ஃபெலாஸ்.